13th மே அன்னைக்கு என்ஐஏசிஎல் அசிஸ்டண்ட்டோடைய ஆர்எல்டி அண்ட் டிவி நடந்தது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் அப்கமிங்கில் ஏதாவது இன்சூரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு ஆர்எல்டி அண்ட் டிவிக்கு போகிறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ஐஏசிஎல் வெப்சைட்லேருந்து 3 பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணாங்க. ஒன்று டாக்குமெண்ட் செக்லிஸ்ட், ஓபிசி டிக்ளரேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் டேட்டா ஷீட் அலாங் வித் கேண்டிடேட் டிக்ளரேஷன். இந்த 3 பிடிஎஃப்பும் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் செக்லிஸ்ட். என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத இதில் தெளிவாக போட்டிருப்பாங்க. நம்மக்கிட்ட எதெல்லாம் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு இதில் ஒரு டிக் பண்ணிக்கணும். அப்படி பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட், அப்ளிகேஷன் ஃபார்ம், டேட்டா ஷீட்டு, ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃபு, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபு, 10th 12th மார்க் ஷீட்டு, நீங்கள் காலேஜ் முடிச்சிருக்கிறதுக்கான மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் ஆர் ஃபைனல் டிகிரி சர்டிஃபிகேட், பிஜி முடிச்சிருக்கீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் அதுவும் வேணும். ஃபஸ்ட்டு அவங்க ரிலீஸ் பண்ண டாக்குமெண்ட் செக்லிஸ்ட்லேயே பார்த்துட்டு என்ன டாக்குமெண்ட்டில் வேணுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா தான் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் தெரியும். அந்த ஹால் டிக்கெட்டில் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஹால் டிக்கெட், டேட்டா செக்லிஸ்ட், அப்புறம் டேட்டா ஷீட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2 காப்பி வேணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட 2 காப்பி வேணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆர்எல்டி போகிறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ரீப்ரிண்ட்டுன்னு சொல்லிட்டு விடுவாங்க. அப்போ உங்களோட ரோல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 10th 12th மார்க் ஷீட்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, காலேஜ் மார்க் ஷீட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், கன்சால்டேட்டட் மார்க் ஷீட்டு, அப்புறம் ஓபிசி சர்டிஃபிகேட்டு, ஃபார்ம், டிக்ளரேஷன் ஃபார்மு, இந்த மாதிரி நீங்கள் எது எடுத்தாலும் 2 செட் ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கோங்க. அதில் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த வென்யூக்கு போன உடனே ஆர்டர் வைஸ் கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் நடக்கும். அதில் நம்மளோட ஒரிஜினல் கொடுத்தோன்னா அவங்க ஜெராக்ஸ் காப்பி வச்சு ஒரிஜினல் அதுவும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட் இதெல்லாம் சிஸ்டமில் போட்டு இது ஒரிஜினல் தானா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 2024 மார்ச்சுக்கு அப்புறம் எடுத்திருக்கணும். 2025 ஏப்ரலுக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணுற இயருக்கான ஓபிசி சர்டிஃபிகேட் தான் கேட்குறாங்க. ஸோ பெட்டர் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஓபிசி சர்டிஃபிகேட் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் எல்லா சர்டிஃபிகேட்டையும் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் லாங்குவேஜ் டெஸ்ட் நடக்கும். அந்த இடத்துல அவங்க செக் பண்ண போகிறது என்னென்னா உங்களால் தமிழ் எழுத, படிக்க, பேச தெரியுமா அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3-4 பேர் இல்லை 5 பேர் உட்கார வச்சு நம்மளோட நேம், ரோல் நம்பர்லாம் போட்ட ஒரு ஷீட் ஒன்று கொடுக்குறாங்க. அதில் ஒரு பாக்ஸ் இருக்குது. அங்கே தான் நம்ம அவங்க தமிழ் டிக்டேட் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம அதில் எழுதணும். அவங்க சொல்ல நம்ம அதில் தமிழில் எழுதிட்டு கீழே சிக்னேச்சர் போடுற காலம் இருக்கும். சிக்னேச்சர் போட்டுட்டு அந்த பேப்பரை அவங்கக்கிட்ட கொடுத்துடணும். அடுத்ததாக நியூஸ் பேப்பர் ஒன்று கொடுத்து ஏதாவது ஒரு ரேண்டமான டாபிக் சொல்லி அதை படிக்க சொல்கிறாங்க. படிக்க தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. இது முடிஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக உட்கார வச்சு தனியாக பேசுகிறாங்க. அது பார்த்திங்கன்னா தமிழ் பேச தெரியுமா அப்படின்றத செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையுமே கேட்க மாட்டாங்க. பொதுவாக உங்களை பற்றி சொல்லுங்கள், இல்லை உங்களுடைய காலேஜ் பற்றி சொல்லுங்கள், இல்லை உங்களோட ஊரை பற்றி சொல்லுங்கள், என்ன படிச்சிருக்கீங்க, எப்படி வந்திருக்கீங்க, இந்த மாதிரி ஜென்ரலான கொஷின் தான். சும்மா பேசிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் அமுச்சுட்ருவாங்க. ஸோ இந்த அளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ஃப்யூச்சரில் ஆர்எல்டிக்கு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப காமாகவே போங்க. ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் ஹால் டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி அவங்களோட வெப்சைட்லேயும் வந்துகிட்டே இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரீப்ளை பண்ணுறேன். பர்சனல் கொஷினாக எங்கே நடந்தது, எப்போ டைமிங் நடந்தது, நீங்கள் எங்கே போனீங்க, அந்த மாதிரி கேட்காம ஜென்ரலான கொஷின் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வீடியோஸ் ரெகுலராக வரும். ஸோ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.